இன்றைய முக்கிய செய்திகள். உக்ரைன் போரை நிறுத்த ஜெனீவாவில் தொடங்கியது அமைதி பேச்சுவார்த்தை. ட்ரம்ப் முன்வைத்த திட்டத்தில் திருத்தம் செய்ய ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்தல். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் கனமழை. வங்கக்கடலில் உருவாகிறது மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி. நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை அதிகரிக்க மறுத்ததற்கு கண்டனம். மத்திய அரசுக்கு எதிராக தஞ்சையில் திமுக கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம். நைஜீரியாவில் பிணைத் தொகை கேட்டு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கடத்தல். உயிர் காக்கும் நடவடிக்கையாக பள்ளி கல்லூரிகளை மூட அரசு உத்தரவு. வணக்கம். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ட்ரம்ப் முன்வைத்த அமைதி திட்டத்தில் திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. நாட்டோ அமைப்பில் உக்ரைன் சேர எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டின் மீது 2022ஆம் ஆண்டு ரஷ்யா தொடங்கிய தாக்குதல் 3.5 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வருகிறது. உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு அளித்து வரும் நிலையில் போரை நிறுத்த ட்ரம்ப் முயற்சி மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் தாம் முன்வைத்துள்ள 28 அம்ச அமைதி திட்டத்தை ஏற்க வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தியதுடன் போர் நிறுத்த வரைவு திட்டத்திற்கு வரும் 27ஆம் தேதிக்குள் உக்ரைன் ஒப்புதல் தெரிவிக்காவிட்டால் அமெரிக்கா அளித்து வரும் உதவிகள் உடனடியாக நிறுத்தப்படும் என்று எச்சரித்துள்ளார். அதே நேரத்தில் அமைதி திட்டத்தை ஏற்காவிட்டால் உக்ரைனில் மேலும் பல பகுதிகளை கைப்பற்றப் போவதாக ரஷ்ய அதிபர் புதினும் மிரட்டல் விடுத்துள்ளார். கிரீமியா, டான்பாஸ் உள்ளிட்ட கைப்பற்றப்பட்ட இடங்களை ரஷ்யாவின் பகுதியாக அங்கீகரிக்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. இதனால் அமைதி வரைவு திட்டம் ரஷ்யாவுக்கு ஆதரவாக உள்ளதாக கூறி அதனை ஏற்க உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மறுப்பு தெரிவித்து வரும் சூழலில் அதில் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இந்நிலையில் அமைதி திட்டம் தொடர்பாக அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, உக்ரைன் ஆகிய நாடுகளின் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் கூடி தற்போது ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இதன் முடிவில் உக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வருமா என்பது தெரியவரும் என்பதால் இந்த பேச்சுவார்த்தை பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் மேலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தென் மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியதில் தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த மழையால் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பரப்பு அருவியில் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோரம்பள்ளம் குளம் நிறைந்து தண்ணீர் வெளியேறியதில் 500 ஏக்கரில் வாழை மரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கயத்தாரி ஏரியாவில் பெய்கிற தண்ணி கோரம்பலம் குளம் வழியாக இந்த உப்பாறு வடைக்கு வரும். ஆனால் முன்னாடியெல்லாம் 8 ஷட்டர், அதாவது 8000 கனடி 9000 கனடி வரைக்கும் தண்ணி போய்கிட்டு இருந்த ஓடையில் வயல்வெளியில் ஒரு நாளும் தண்ணி ஏறாது. ஆனால் இப்போ வெறும் 2000 கனடி 3000 கனடி தண்ணி திறந்தாலே வயல் பூரா தண்ணியாகிடுது. எங்களுக்கு விவசாயம் பூரா வருஷம் இதே அழிமாக தான் இருக்குது. தூத்துக்குடி துறைமுக பகுதியில் கண்டெய்னர்கள் வைக்கப்பட்டுள்ள இடங்களிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. திருச்செந்தூரில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததால் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். மதுரையில் மாவட்ட நீதிமன்றம், ரேஸ்கோர்ஸ் சாலை பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. கோரிப்பாளையத்திலிருந்து மீனாட்சி கல்லூரி வழியாக செல்லும் வைகை ஆற்று பகுதி சாலையில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பகுதியில் பரவலாக மழை பெய்து வருகிறது. நாமக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் லேசான மழை பெய்தது. அரியலூர் நகரத்தில் தொடர்ந்து மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. புதுச்சேரியில் நெல்லித்தோப்பு, வில்லியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனிடையே வடகிழக்கு பருவமழை காலத்தில் வங்கக்கடலில் 2வது புயல் உருவாகும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. மலாக்கா ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கந்தமான் கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என்றும் அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது புயலாக உருவாகும் பட்சத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்த சென்யார் என்று பெயரிடப்படும். இதனிடையே குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை மறுநாள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை அதிகரிக்காத மத்திய அரசை கண்டித்து தஞ்சாவூரில் திமுக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் சுமார் 6.5 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு நெல் அறுவடை நடைபெற்றது. தொடர் மழை காரணமாக நெல் கொள்முதலுக்கான ஈரப்பதத்தை அதிகரிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து நெல்லின் ஈரப்பதத்தை 17லிருந்து 22% உயர்த்த வலியுறுத்தி பிரதமர் திரு மோடிக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். அதைத் தொடர்ந்து மத்திய அரசின் 3 குழுக்கள் கடந்த மாதம் 26, 27ஆம் தேதிகளில் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டு நெல் மணிகளின் மாதிரிகளை சேகரித்து சென்றன. ஆனால் கோவையில் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் பிரதமர் திரு மோடி பங்கேற்று தமிழக விவசாயிகளை பாராட்டி பேசிய மறுநாள் நெல் ஈரப்பத தளர்வு கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்தது. இதனால் டெல்டா விவசாயிகள் பெரும் அதிர்ச்சியடைந்தனர். இந்நிலையில் மத்திய அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சியினர் இன்று தஞ்சையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, ஒன்றிய அரசே, விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்று, விவசாய கோரிக்கை நிறைவேற்று, அதிகரித்திடு, 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 நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை அதிகரித்திடு. நெல் ஈரப்பத அளவை தளர்த்தாத மத்திய அரசை கண்டித்து திருவாரூரில் நாளை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போராட்டம் நடைபெற உள்ளது. ஈரப்பத தளர்வு மறுப்புக்கான காரணத்தை மத்திய அரசு தெளிவுபடுத்தாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பல்வேறு விவசாய அமைப்புகள் அறிவித்துள்ளன. நைஜீரியாவில் பிணைத்தொகை கேட்டு 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கடத்தப்பட்ட நிலையில் பல பள்ளி கல்லூரிகளை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த வார தொடக்கத்தில் கெபி மாகாணத்தில் உள்ள அரசு மகளிர் முஸ்லிம் பள்ளியில் ஆயுதங்களுடன் புகுந்த ஒரு கும்பல் 25 மாணவிகளை கடத்திச் சென்றது. இரவில் துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்ட நிலையில் மறுநாள் தங்களது குழந்தைகள் கடத்தப்பட்ட அதிர்ச்சி செய்தி வந்ததாக பெற்றோர் கண்ணீருடன் தெரிவித்தனர். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கடுனா பகுதியில் 200 மாணவர்கள் கடத்தப்பட்டதற்கு பிறகு அதிக எண்ணிக்கையில் பள்ளி குழந்தைகள் தற்போது கடத்தப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்துக்கு மறுநாள் குவாரா மாகாணம் எருகு நகரில் தேவாலயம் ஒன்றில் புகுந்த கும்பல் துப்பாக்கிச்சூடு நடத்தியது. 2 பேரை சுட்டுக் கொன்ற கும்பல் வழிபட வந்திருந்தவர்களில் 38 பேரை கடத்திச் சென்றது. அவர்கள் ஒவ்வொருவரையும் விடுவிக்க தலா 60 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என அந்த கும்பல் கேட்டுள்ளதாக தேவாலய நிர்வாகி தெரிவித்தார். இதையடுத்து நேற்று முன்தினம் நைகர் மாகாணத்தில் உள்ள கிறிஸ்தவ பள்ளி ஒன்றில் புகுந்த துப்பாக்கி கும்பல் 52 மாணவர்களை கடத்தி சென்றது. ஆனால் ஒரு பள்ளியில் இருந்து மட்டும் மாணவர்கள், ஆசிரியர்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டவர்கள் கடத்தப்பட்டதாக தகவல் பரவி வருகிறது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி நைகர் மாகாணத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. பள்ளிகளில் இருந்தும் விடுதிகளில் இருந்தும் குழந்தைகளை உடனடியாக அழைத்துச் செல்லுமாறு பெற்றோருக்கு தகவல் அனுப்பப்பட்டது. இதையடுத்து அதிர்ச்சியுடன் ஓடோடி வந்த பெற்றோர் தங்கள் குழந்தைகளை அழைத்துச் சென்றனர். இந்த கடத்தல் விவகாரத்தில் யார் மீதும் பழி சுமத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ள நைகர் மாகாண ஆளுநர் முகமது உமரு பாஹோ பள்ளி குழந்தைகளை மீட்க பாதுகாப்பு படையினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கடத்தல் சம்பவத்துக்கு எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. நைஜீரியாவில் பிணைத்தொகை மூலம் பணம் ஈட்டும் கும்பல்களின் சட்டவிரோத நடவடிக்கை அரசுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனையாக நீடித்து வருவதாக பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை அருகே கும்மிடிப்பூண்டியில் தொழிற்சாலை கழிவுகளால் மாசடைந்துள்ள ஏரியை பாதுகாக்க வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கும்மிடிப்பூண்டி மக்களின் நீர் ஆதாரமான தாமரை ஏரியில் சிப்காட் கழிவுகள் கலப்பதால் பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு ஏரி தண்ணீர் மாசடைந்து விட்டதாக குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இன்று மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர். அதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் ஆலைகள் வெளியேற்றும் புகையால் வீட்டு பாத்திரங்கள் மற்றும் வெள்ளி நகைகள் கருத்து போய்விட்டதாக குற்றம் சாட்டினர். மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம், தாமரை ஏரியை மீட்டெடுப்போம், நீர்வளங்களை அழிக்காதே, காப்பாற்று, காப்பாற்று, மக்களை காப்பாற்று. நிலத்தடி நீர் மாசடைந்து குடிநீர் பருக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் பணம் கொடுத்து குடிநீர் வாங்கி அருந்தி வருவதாக கும்மிடிப்பூண்டி மக்கள் வேதனை தெரிவித்தனர். தாமரை ஏரியை தூய்மைப்படுத்த வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். இனி வருவது செய்தி துளிகள். உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக திரு சூரியகாந்த் நாளை பொறுப்பேற்கிறார். ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தது, பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம், பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு வழக்கு உள்ளிட்ட முக்கியமான வழக்குகளில் தீர்ப்புகளை வழங்கிய அமர்வுகளில் இடம்பெற்றவர் அவர். தற்போதைய தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் இன்று மாலை பதவி விலகும் நிலையில் திரு சூரியகாந்த் நாளை பதவியேற்க உள்ளார்.
கல்வித்துறையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்வதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. 3,64,521 புத்தகங்களுடன் செயல்படும் மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் 8,36,260 வாசகர்கள் படித்து பயனடைந்துள்ளனர் என்றும், எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் கீழ் 37,767 அரசு பள்ளிகளில் படிக்கும் 25.08 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. மாவட்டத்திற்கு ஒரு பள்ளி வீதம் மொத்தம் 38 மாதிரி பள்ளிகள் 352 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் 22ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் விடுத்த எக்ஸ் வலைதள பதிவில், அறிவு திருவிழா எடுத்த நம் இயக்கத்தின் அறிவு முகமாக டெல்லியிலும் தோஹா மாநாட்டிலும் தடம் பதித்தவர் முரசொலி மாறன் என புகழாரம் சூட்டியுள்ளார். கலைஞரின் மனசாட்சியாகவும் திமுக கடந்து வந்த நெருப்பாறுகளின் வரலாற்று சாட்சியாகவும் நிலை பெற்ற முரசொலி மாறனின் நினைவு நாளில் அவரது பணிகளை போற்றி வணங்குவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தஞ்சாவூர் கலைஞர் அறிவாலயம், திருச்சி மாவட்ட திமுக அலுவலகம், கும்பகோணம் மாநகர திமுக அலுவலகம், கடலூர் திமுக நகர அலுவலகம் உட்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முரசொலி மாறனின் திருவுருவப் படத்துக்கு திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதிமுக பொதுக்குழு அடுத்த மாதம் 10ஆம் தேதி கூடும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி அறிவித்துள்ளார். சென்னை வானகரத்தில் கட்சியின் அவைத் தலைவர் திரு தமிழ்மகன் உசேன் தலைமையில் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் வியூகம் மற்றும் கூட்டணி தொடர்பாக பொதுக்குழு கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது. சென்னை வண்ணாரப்பேட்டையில் மறைந்த 5 ரூபாய் மருத்துவர் ஜெயச்சந்திரனின் பிறந்த நாளையொட்டி ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு இரத்த தானம் மூலம் 100 யூனிட் ரத்தம் வழங்கப்பட்டது. ஏழைகளுக்கு 5 ரூபாய் கட்டணத்தில் மருத்துவம் பார்த்து வந்த ஜெயச்சந்திரனின் மகன் டாக்டர் சரத் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டு 50 பேருக்கு இலவசமாக கண்புரை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. தேசிய மாணவர் படை தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையை தூய்மை செய்யும் பணியில் தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஈடுபட்டனர். தேசிய மாணவர் படையில் சேர்ந்து பணியாற்றுவதால் தங்களுக்கு நாட்டுப்பற்று வளர்வதுடன் ஒழுக்கம் மேம்படுவதாக அவர்கள் கூறினர். ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் 4வது ஞாயிற்றுக்கிழமை தேசிய மாணவர் படை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே சூறைக்காற்றால் நேந்திரம் வாழை மரங்கள் முறிந்து விழுந்த பிரான்சேரி, கோபாலசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் வருவாய்த்துறை அலுவலர்கள் ஆய்வு நடத்தினர். நேற்று முன்தினம் மழையுடன் சூறைக்காற்று வீசியதில் 250 ஏக்கரில் 2 லட்சம் வாழை மரங்கள் சேதமடைந்தன. ஒவ்வொரு விவசாயிக்கும் ஏற்பட்ட பாதிப்பு குறித்த விவரங்களை புகைப்படம் எடுத்து சேகரிக்கும் பணி முடிவடைந்ததும் அறிக்கை தயாரிக்கப்பட்டு 1 மாதத்துக்குள் நிவாரணம் வழங்கப்படும் என்று மாவட்ட வருவாய் அலுவலர் திரு துரை தெரிவித்தார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி 1 சவரன் 93,040 ரூபாயாகவும் 1 கிராம் 11,630 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையும் மாற்றமின்றி 1 கிராம் 172 ரூபாயாக உள்ளது. செனுரான் முத்துசாமியின் அபார சதம் கைகொடுக்க இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணி 489 ரன்கள் குவித்துள்ளது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்க அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற முதலாவது டெஸ்டில் தென்னாப்பிரிக்கா 30 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் கவுஹாட்டியில் நேற்று தொடங்கிய 2வது டெஸ்டில் தென்னாப்பிரிக்க அணி முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 247 ரன்கள் எடுத்திருந்த போது வெளிச்சமின்மை காரணமாக முதல் நாள் ஆட்டம் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது. இன்று 2வது நாள் ஆட்டத்தில் செனுரான் முத்துசாமி சிறப்பாக ஆடி 109 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். சதம் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட ஜான்சன் 93 ரன்களுக்கு வெளியேறினார். தென்னாப்பிரிக்க அணி 489 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த நிலையில் ஆட வந்த இந்திய அணி 6.1 ஓவரில் 9 ரன்கள் எடுத்திருந்த போது வெளிச்சமின்மை காரணமாக 2ஆம் நாள் ஆட்டமும் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ட்ரம்ப் முன்வைத்த அமைதி திட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டுமென ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் மேலும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை அதிகரிக்காத மத்திய அரசை கண்டித்து தஞ்சாவூரில் திமுக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.